ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டியான பிச்சி போட்ட கோழி வறுவல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ரெசிபி வந்து வேறு லெவல் ஒர்த்தாக இருக்குங்க. சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நான் போன்லெஸ் சிக்கன் தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 80% அளவுக்கு குக் பண்ண விட்டுட்டேன். சைடில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 100 மில்லி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பட்டை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க. ஸோ வதங்கும் போது தான் அதனுடைய நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். ஸோ இந்த ஆயிலையே கலக்க விடுங்க. நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம வந்து இதுக்காக காஷ்மீரி பவுடர் அப்படின்னு போடணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து கலரிஷாக ஆகும். இந்த டைமிங்கில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். காரம், புளிப்பு, ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமிங்கில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் வேகும் போது உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75-80% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் எடுத்து எல்லாமே நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷோட நேமுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இருக்குது. பிச்சு போட்ட கோழிக்கறி. ஸோ கோழி எல்லாமே நம்ம பிச்சிடலாம். நல்லா வந்து மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பைண்ட் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கறியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கறியை வந்து பாயில் பண்ணோம் இல்லையா தண்ணி, அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்காக விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஸோ ஓவர் குக் ஆக விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், ஸ்பைஸியாகவும் இருக்கணும். ஸோ நமக்கு வந்து வாட்டர் எல்லாமே நல்லா இன்டேக் பண்ணிக்கும். ஸோ நல்லா கொதித்த பிறகு நல்லா பாருங்கள், அதனுடைய மனம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கலந்து கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸி தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்து இந்த கோல்டு டைமில், இந்த ஃபீவர் டைம்லலாம் ஏதாவது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இதோட ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டு நமக்கு அந்த ஃப்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.